துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் மாறாதவர். அல்லேலூயா. அவர் எப்படி போன்றவர்? மாறாதவர், மாறாதவர், மாறாதவர். ஆண்டவராகிய தேவாதி தேவன் நமக்கு அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருக்கிறார், நம்முடைய தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தராமே இந்த புதிய மாதத்துல ஆண்டு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தமாக கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராமே இந்த நாளிலே, இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உண்மையாகவே நம்மோடு பேசுகிறதான தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8 11 வசனங்களை வர வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையில வாசிக்க கேட்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டுடைய வாக்கு ஒரு நாளும் மாறாதது, ஒரு நாளும் மாறாதது. இங்க கொரிந்தியருக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தைகளை வாசிக்கும் போது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் என்றார்கள். எல்லாவற்றிலும் எப்பொழுதும், எப்போது? எப்பொழுதும், எல்லாவற்றிலும் எப்பொழுதுங்க. இன்றைக்கு இல்ல, நாளைக்கு அல்லங்க, 1 மணி நேரம் கிடையாது, 2 மணி, எப்பொழுதும் என்றார் ஆண்டவர். அல்லேலூயா. எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும், எப்படி? சம்பூரணமுடையவர்களாயும். நீங்க சம்பூர்ணமா, இப்படிங்க நல்ல சம்பூர்ணமாக உன் வாழ்க்கை, உன் குடும்பம் எப்படி நல்ல சம்பூர்ணமாக, கவலை இல்லாத குடும்பம், பாரம் இல்லாதது, பயம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறவர். எப்படி ஆசீர்வதிக்கிறாருங்க? சம்பூர்ணம் உள்ளவர்கள். அல்லேலூயா. எப்படி? சகலவித நற்கிரிகளிலும். நற்கிரிகள், சகலவித நற்கிரிகள். 1 2 அல்ல, சகல நற்கிரிகளினாலும் என்ன செய்வாரா? பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக. ஆண்டவர் உங்களை சகல நற்கிரிகளும் உங்களை பெருக பண்ணுவாருங்க. நான் சொல்லல, கர்த்தருடைய வாக்கு. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க சகலவித நற்கிரிகளால பெருகுவீர்கள். சகலவித நற்கிரிகளால பெருகுவீர்கள். அப்படின்னா என்ன? இதுவரையில உங்களிடத்துல நற்கிரி இல்ல, நீங்க நற்கிரிகளை செய்யக்கூடிய அளவுல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. ஒரு கிரி அல்ல, சகலவித நற்கிரிகளால கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறாரு. அல்லேலூயா. உங்களை என்ன செய்ய போகிறாருங்க? பெருக பண்ண போகிறாருங்க.
நீங்க சகலவித நற்கிரிகளாலே நீங்க பெருக போறீங்க. இந்த புதிய மாதத்துல கடந்த 3 மாதங்கள் கடந்து விட்டது, 4வது மாதத்துல உங்களை கொண்டு வந்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 4வது மாதம் உனக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை மாதமாக, மகிழ்ச்சிக்குரிய மாதமாக, சகலவித நற்கிரிகளை காண செய்யக்கூடிய ஒரு மாதமாக கர்த்தர் உங்களுக்கு தந்து இருக்கிறார். அல்லேலூயா. சோ வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களிடத்துல தான். யார் இடத்துல? உங்களிடத்துலங்க. யாருக்கும் சொல்லல, சபைக்கு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த அயனம்பாக்கம் சபைக்கு, இந்த அயனம்பாக்கத்துல இருக்கிற இந்த விசுவாச பெந்தகோஸ்து அசெம்பிளிக்கு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. விசுவாச பெந்தகோஸ்து அசெம்பிளி சபைக்கு ஆண்டவரே சபையாருக்கு தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அவரு? அங்க சொல்லப்படுகிற, தேவன் உங்களிடத்துல சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா வரலையே? நான் யாருக்குமே சொல்லல, உங்களுக்கு தானே சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். உங்களை பார்த்தாதான் சொல்றாரு இந்த முதல் ஜாமத்துல. என்ன அப்ப உங்களுக்கு வேண்டாமா? உங்களுக்கு வேண்டாமாப்பா? இப்படியே இருந்துட்டீங்களாப்பா? இப்படியே இருந்துறீங்களா? ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு மகிமையாக சொல்ல முடியலையே. என்ன கேட்டு வாங்கணுமா? நானு இல்ல ஆண்டவர் கேட்டு வாங்கணும்னு சொல்றாரா? இல்லையே. உங்களை அறியாமலே என்ன பண்ணணும்? என்ன வரணும்? என்ன வரணும்? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். உங்களுக்காக தான் சொல்றாருங்க ஆண்டவரே. வேதத்தை நல்லா கவனிங்க. தேவன் உங்களிடத்துல, யாரிடத்துல? உங்களிடத்துல சகலவித கிருபையும் பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்ற தேவனால கூடும். நீங்க உன் தரித்திரத்தை நீக்குவாரு. உன் தரித்திரம் ஒண்ணு விட்டு நீங்கிடும். உன் வறுமை ஒண்ணு விட்டு நீங்கிடும். உன் பஞ்சம் ஒண்ணு விட்டு நீங்கிடும். இனி தரித்திரம் முடிச்சவர்களா நம்ம இருக்கவே மாட்டோங்க. இந்த தரித்திரத்துக்கு அங்க இடமே கிடையாதுங்க. உன்னை சகலவித நற்கிலால கர்த்தர் உன்னை பெருக பண்ண போகிறாருங்க. அல்லேலூயா. உன்னை சகல ஒரு நற்கிரியில சகல விதமான நற்கிரி உனக்குள்ள கர்த்தர் தர போகிறாருங்க. நீ அநேகருக்கு சகல விதத்தில் நற்கிரி செய்ய கர்த்தர் உன்னை உயர்த்த வாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரைய பார்த்து சொல்ல? உங்களை பார்த்து சொல்றாரு. அதனால்தான் தேவன் உங்களிடத்துல சொல்றாருங்க. ரோட்ல போறவனு சொல்லல, என்ன இந்த கிராமத்துல பார்த்து சொல்லல. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? கர்த்தருடைய சமூகத்துல இருக்கீங்க. உங்களை பார்த்து தான் சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. எங்க இருக்கீங்க நீங்க? கர்த்தருடைய சமூகத்துல. எல்லாரும் பாருங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தூங்கிட்டு இருக்கிறான். ஒருத்தன் வெறிச்சு குடிச்சு இருக்கிறான். ஒருத்தன் விளையாட்டு செய்து இருக்கிறான். பாவம் செய்து கொண்டு இருக்கிறான். ஆனா தேவ சமூகத்துல நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கீங்க. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு இருக்கீங்க. தேவனுடைய கிருபையினால நிரம்பி கொண்டே இருக்கீங்க. தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறாருங்க, சகலவித கிரிகளால் என்ன பண்ண போறாராம்? என்னதான்? சகலவித கிருபையும் உங்களுக்கு பெருக செய்ய போறாரு. அல்லேலூயா. வாரி இறைத்தான். என்ன செய்தான்? வாரி இறைக்கிறான். என்ன செய்யறான்? அள்ளிட்டு போ. வாரி இறைக்கிறான். நல்ல வார்த்தை கவனிங்க. பிசினு தானே கிடையாதுங்க. கிள்ளி கொடுக்கறது கிடையாது, எண்ணி கொடுக்கறது கிடையாது, அள்ளி கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்படியே அள்ளி இறைக்கிறாருங்க. வாரிக்கோ, உன்னால முடிஞ்ச அளவுக்கு அள்ளிக்கோ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதாங்க செய்தாருங்க. அல்லேலூயா. என்ன? சூரியன் உதைக்கிறது முன்னே மன்னாவை பொழிந்தவர்கள் அவங்க தேவைக்கு வலிக்கிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க தேவைக்கு என்ன பண்ணுங்க? அள்ளிக்குங்கன்றார் ஆண்டவர். அவங்க தேவைக்கு என்ன பண்ணாருங்க? சேர்த்துக்கிட்டாங்க. போய் அவங்க போய் சேர்த்துக்கிட்டாங்க மன்னாவை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் தர வல்லவராய் இருக்கிறார். அதான் சொல்றாங்க, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான்.
யாருக்கு கொடுத்தான்? ஏழைகளுக்கு கொடுக்கறான். பாருங்க, ஏழைகளுக்கு கொடுக்கறான். அந்த கொடுக்கிற இருதயம் இருக்கணுங்க. அல்லேலூயா. ஏழைகள் மேல நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு கரிசனை இருக்கணும். ஏழைகள் மேல என்ன இருக்கணும்? ஒரு தயவு இருக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்கத்தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருங்க. அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு மாசமும் ஏழைகளுக்கு போய் செய்யறோம் பாரு. நான் அல்லேலூயா. ஜனங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கிறோம். ஏழைகளுக்கு கொடுக்கிறோம். கொடுக்க ஆண்டவர் எழுப்புறாரு. ஆண்டவர் ஆளை எழுப்புறாரு. அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு மாசம் உள்ளத்துல பேசிக்கொண்டு இருக்கிறாரு, ஏவி கொண்டே இருக்கிறாருங்க. குடு குடு குடு. யாருக்கு? ஏழைகளுக்கு குடு. ஏழைகளுக்கு என்ன செய்? குடுன்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. கொடுக்க அவர்கள் என்னது பெருகி கொண்டே இருக்கிறாருங்க. அல்லேலூயா. இறைக்கிற கிணதான் சுரக்குங்க. இறைக்காம தான் கிணறு கட்டு போயிடும். தண்ணி என்ன பண்ணா? தண்ணி மொல்லாம இருந்த அந்த கிணத்துல தண்ணி என்ன பண்ணா? ஆசை பிடிச்சி என்ன நாரி போயிடும். ஆனா தண்ணி டெய்லி மொண்டுகிட்டே இருக்க, ஊட்டு வந்துகிட்டே இருக்கும், தெளிவான தண்ணி இருக்கும், தண்ணி டேஸ்டா இருக்கும், சுத்தமான தண்ணி வரும். இறைக்கிற கிணதான் சொரக்கம். இறைச்சிட்டே இருக்காங்க. என்ன செய்யறாங்க? ஏழைகளுக்கு இறைக்க சொரந்துகிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிறந்தது பணக்காரன் கிடையாதுங்க. பிறந்திருந்த பணக்காரன் கிடையாது. ஏழைப்பட்ட மனுஷன். எப்படி பண்றவங்க? ஒருவேளை ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டவங்க. என்ன? ஒருவேளை ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டவங்க. நான் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க. அல்லேலூயா. ஏன்? வாரி இறக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என்ன? இன்னும் செய்யுங்க, இன்னும் செய்யுங்க. சொல்ற வார்த்தை என்னது? இன்னும் செய்யுங்க ஐயா. வேதம் அதுதான் சொல்லுது. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியால். அல்லேலூயா. அவனுடைய நீதி ஒரு நாளும் கெட்டு போகாதுங்க. நீ செய்யற நீதி ஒரு நாள் அற்று போவாதுங்க. மனுஷன் மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டாருங்க. உன் நீதி ஒரு நாளும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீ செய்யற நீதிய ஆண்டவர் ஒரு நாள் உன்னை மறக்க மாட்டாரு. அதுக்குரிய டபுளாக வட்டி முதலுமா உனக்கு பல மடங்கு கர்த்தருக்கு தருவாருங்க. பல மடங்கு கர்த்தருக்கு தருவாருங்க. இன்னைக்கு அப்படிதாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை நான் பார்க்கிறேன். கண்ணு கூட இன்னைக்கு நான் கண்ணு கூட பார்க்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கிறாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக நான் பார்க்கிறேன். அநேகருடைய சூழ்நிலை பார்த்தேன். அப்ப பார்த்தது எப்படி, இப்ப பார்க்கறது எப்படி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய ஊழியத்துல அன்றைக்கு பார்த்தேன் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு பார்க்கும் போது இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கில் சொல்ல பண்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன். வேதம் அதுதான் நமக்கு சொல்லுறது. அங்க சொல்றாரு, இங்க அவன் நீதி எந்தென்றைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியால் விதைக்கிறவனுக்கு விதை. யாருக்கு விதை? நீ விதைச்சாதான் உனக்கு விதை கொடுக்கும். அல்லேலூயா. விதைக்காதவனுக்கு விதை கொடுப்பாரு ஆண்டவரே. விதைக்கிறவனுக்கு என்ன கொடுக்கிறாருங்க? விதை கொடுப்பாருங்க. இன்னும் விதை, இன்னும் விதை, இன்னும் நிலத்தையும் கொடுப்பாரு விதைக்கிறதுக்கு. உனக்கு இருக்கும் சின்ன நிலம், விதை கொடுக்கிறார். நீ அந்த விதையை விதைக்கிறதுல உண்மையா இருந்தவனா இதை பார்க்கல இன்னும் பெரிய நிலத்தை கொடுப்பாரு, இன்னும் நிறைய விதை கொடுப்பாரு விதைக்கிறதுக்கு. அல்லேலூயா. யாருக்கு கொடுக்கிறாருங்க? விதைக்கிறது தான் கொடுப்பாரு, விதைக்காதவனுக்கு கொடுக்கவே மாட்டாருங்க. அல்லேலூயா. விதைக்காதவனுக்கு கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டாரு. விதைக்கிறது தான் கொடுப்பாருங்க. வேதம் சொல்லு, நான் சொல்லல. யார் சொல்றதுங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுது? வாசிங்க, நீங்க வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதைவையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற உங்களுக்கு விதை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதின் விளைச்சல்களை பத்திக்க செய்வார், பெருக செய்வார். அல்லேலூயா. ஆமே. நீங்க விதைக்கிறவளா இருக்குங்க. விதையை கட்டி வைக்க கூடாதுங்க. சபிக்கப்படும் சொல்றாரு பாத்தீங்களா? எங்க இருக்கிற தானியத்தை
கட்டி வைக்கிறவனையோ ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 11:26 வாசிங்க. நீதிமொழிகள் 11 அங்க படிக்காதீங்க, இங்க பாருங்க, வேதத்துல வாசிங்க பார்க்கலாம். 11:26 என்ன சொல்றது? நீதிமொழிகள் என்ன? எதை கட்டி வச்சிருக்காருன்னா, தானியம்னா என்ன? விதை. அல்லேலூயா. வாசிப்பா. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? சபிப்பார்கள். நடா இவனா உதவி செய்யறாங்க. என்ன எவ்வளோ இருக்கு, ஏழைகளுக்கு செய்யறானா பத்தியா? ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? நல்லதை சொல்லுவாங்களா? சபிப்பார்கள். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு இல்லாதவன் செய்யறான், ஆனா வச்சுக்கிறவன் செய்ய மாட்டான். அல்லேலூயா. ஒண்ணு இல்லாதவன் செய்யறான், ஆனா வச்சிருக்கவன் செய்ய மாட்டான். அவன் என்ன பண்றாங்க? நல்லவனு சொல்லுவாங்களா? ஆண்டவரே, ஜனங்க சொல்லுவாங்களா? சபிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. எதுமேல? விக்கிரமுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம். நீ குடுறான்றார் ஆண்டவர். குடு, குடு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பாருங்க, 3 பேரை தேர்ந்தெடுத்தார். எத்தனை பேரை? ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து. 3 பேர் தேர்ந்தெடுத்தாருங்க. இவனை என்னதான் பண்றான் பார்க்கலாம். இவனுங்க இந்த 3 பேரை என்ன பண்றான் பார்க்கலாம். ஒருத்தன் 5 தாலந்து கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 2 தாலந்து கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 1 தாலந்து கொடுத்தாரு. 5 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணான்? அதை கொண்டு 5 தாலந்த சம்பாதித்தான். 2 தாலந்த வாங்கினவன் என்ன பண்ணான்? அந்த 2 தாலந்தை கொண்டு சம்பாதித்தான். ஆனா 1 தாலந்த வாங்கின கொண்டு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இவனுங்களை 3 பேர் ஆண்டு தெரிந்தெடுத்து இந்த 3 பேர் எப்படி இருக்கிறான்னு சோதித்து பார்த்தாருங்க. அல்லேலூயா. உள்ளவன் இடத்துல என்ன பண்றாருங்க? உள்ளவன் எவனோ அவனுக்கு தான் கொடுக்கப்படுங்க. இல்லாத இடத்துல இருந்து என்ன பண்ணுது? உள்ளதை எடுத்து என்ன பண்றாரு? இல்லாத இடத்துல. அல்லேலூயா. அப்ப உனக்கு இருக்கிற இடத்துல தூக்கி ஒண்ணு கொடுப்பாரு ஆண்டவர். அல்லேலூயா. என்ன கொடுப்பாரு? நீ விதைக்கிற. என்ன பண்ண? நீ விதைக்கிற. உனக்கு 5 தாளந்து கொடுத்தா 5 தாளந்து உபயோகப்படுத்துற. 2 தாளந்து ஆண்டவர் கொடுத்தா 2 தாளந்து உபயோகப்படுத்துற. அதனால என்ன பண்றாரு? இன்னும் உனக்கு கொடுத்துட்டு தான் இருப்பாரு. நீ உபயோகப்படுத்ததான் நீ இன்னும் ஆண்டவருக்காக நீ எவ்வளவா நீ செய்யறியோ ஆண்டவர் உன்னுடைய நீதியை கத்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. உன் நீதியை கத்தர் பார்க்கிறாருங்க. நீ செய்யறத, உன் இருதயத்தை பார்க்கிறா, உன் நினைவை பார்க்கிறா, உன் சிந்தையை பார்க்கிறா, உன் வாஞ்சை பார்க்கிறா, உன் விருப்பத்தை பார்க்கிறா. ஆண்டவருக்காக நீ என்ன செய்யற என்பதை பார்க்கிறார். ஆகினால்தான் ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் தருகிறார் உனக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, தேவனுக்கு எங்களால என்னமா சோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூடம் உள்ளவர்களாவீர்கள். அல்லேலூயா. எப்படி ஆவீர்கள்? சம்பூர்ணம் உள்ளவர்களாயிருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமாங்க. நம்ம உள்ளத்துல செய்யணும். எது நன்மை செய்யணும். ஐயா அவங்களுக்கு செய்யலாமா, இவங்களுக்கு செய்யலாமா, ஆளுக்கு செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இப்படி கொடுக்கலாமா, அந்த எண்ணம் இருக்க இருக்க உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. என்னது? உன் இருதயத்தை கடினமா போட்டு கட்டி வச்சினா கொடுக்கவே மாட்டார். ஆமா, கடினமாய் கொண்டு அப்படியே கல்லு போல திறக்கவே மாட்டேன் கைய. அப்படியே என்னக்க ஒண்ணுமே கிடைக்காது உனக்கு. கையை திறந்து கொடுத்து பாருங்க, கத்தர் அள்ளி கொடுப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குங்க. உன் வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்.
உன் வாழ்க்கையில நீ நினைக்கிறத விட கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வாருங்க. நீ விரும்புறதுக்கு அதிகமா கர்த்தர் செய்வாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல ஒரு வார்த்தை வாசித்து நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார். அல்லேலூயா. ஊழியக்காரனை கொண்டு சொன்னதை செய்வார். ஊழியக்காரனை கொண்டு அவரை சொன்னதை ஆண்டவர் செய்வாருங்க. அல்லேலூயா. ஆமாங்க, ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுங்க. ஆண்டவரை தான் சொல்றாருங்க. யார் சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு. யார் மூலமா? ஊழியக்காரர் மூலமா தான் ஆண்டவர் சொல்லுவாருங்க. ஊழியக்காரர் மூலம் தான் ஆண்டவர் பேசுறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியக்காரர் எப்போதும் கர்த்தரோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் எப்போதும் துதித்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா அதுதான் அவருடைய வேலை. ஆண்டவரோடு இருக்கிறதா தான் ஆண்டவர் ஊழியக்காரனை வேறு பிரித்து இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் வேதம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது. ஏன கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார், செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்ல போறீங்க நீங்க. கர்த்தர் எனக்கு நிறைவேற்றினார் சொல்ல போறீங்க நீங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம்.